வாஞ்சிக்கிறேன். ஆக முதலாக என்னுடைய அந்த பாடலை பாடி நான் காட்சியில் வாங்கிக்கிறேன். என்னுடைய இதயத்தில் ஒரு ஆண்டவன் போட்டு ஒரு பார் சர்வ வல்லவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று. ஆகவே சிலர் என்ன சொன்னாலும் நான் இதில் ஆவியான சொன்னதை இன்றைக்கு நான் சர்வம் சொல்ல போகிறேன். ஒன்று, நாங்கள் உலகத்தோடு இருக்கணும், இல்லை சபையோடு இருக்கணும். அதிலேயும் காலை வச்சு இதிலேயும் காலை வச்சு கப்பல்கள் காலை வச்சு விடப்பட்டு கடலுக்குள்ள போகாமல் கொஞ்சம் காலம் இருக்கு உலகத்தை அனுபவிக்கணும் போய் அனுபவிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் காலம் இருக்கு ஆண்டவன் விடக்கூடாது. அதுக்கு ஆகியமான சபையில் இருந்து நாங்கள் சபை ஆண்டவனுடைய சத்தத்துக்கு செய்து கொடுத்து வாழ வேண்டும், சாட்சியாய் மாற வேண்டும். அதான் ஆண்டவன் விரும்புகிறார். சபை வளர வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவனை போல மாற வேண்டும். ஆண்டவன் அதுதான் விரும்புகிறார். ஒருவரை பற்றி ஒருவன் குறை சொல்லிக் கொண்டு மற்றவனை குறை சொல்லிக் கொண்டு சபையில் இருக்காதீங்க. சபையில் இருக்காங்க முன்னோர்த்தவனும் சபையில் இருக்காங்க. வெளியில என்னை முன்னே பார்க்கிறோம், சபைக்கு வரணும்னா நீ நல்லா இருக்கும். ஆனா உங்களை ஆசை இருப்பா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எல்லோரும் பாடுவோமா? தயவு செய்து பாடுவோம். நாங்கள் பரலோகம் போக போறோம், பரலோகவாசியாய் மாற போகிறோம். வாழ்வின் நோக்கம் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ், இயேசுவுக்காய் ஜீவி, இயேசுவுக்காய் நட, இயேசுவுக்காய் பேசு, இயேசுவுக்காய் பார். அதான் ஆண்டவர் என்பது காரியம். இன்றைக்கு நீ ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், ஊரெல்லாம் சொல்லிடுவேன், இந்த ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் இயேசு. நாங்கள் அவரோடு விளையாடலாம். உனக்கு உள்ளுக்குள் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர், இப்போது என்ன நினைக்கிறாய் என்பதை ஆண்டவர், என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆக ஆண்டவரோடு விளையாடாதீங்க. ஆண்டவர் விளையாட நேரம் அல்ல. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர்
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என்னுடைய இன்னைக்கு செய்திக்கு நான் ஒரு நாள் தலையங்கம் கொடுக்குறேன். இன்றைக்கு ஒரு தலையங்கம் கொடுத்து தம்பிட்டு சொல்லி என்னவா, சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நீ ஆயத்தமா என்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் செய்ய சொல்ல வாங்கிக்கிறேன். நீ ஆயத்தமா, நான் சீக்கிரமாய் வருகிறேன். வாசிப்போம். எல்லோரும் தெரிந்த சத்தியம் 22:12. இதோ நான் சீக்கிரமாய், வெளிப்படுத்தின விசேஷம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. வாசிக்க கெரியா வாசிக்கணும், கெரியா போகணும். இல்லை 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். ஆண்டவன் ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசிக்கிறவனோடு தேவன் கூட இருக்கிறார். அவர் தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் விசுவாசத்தை, முடிக்கிறவர் என்றால் அவர் பூர்த்தியாக்குறவர் விசுவாசத்தை. ஆகவே ஆண்டவன் சீக்கிரமா வரப்போகிறார். ஆகவே அவர் எங்களுக்கு அளிக்கிற பலன் என்னவாம், எங்களுக்கு அளிக்கிற அந்த நன்மை, அதாவது முக்கியமாக கிரீடங்கள் ஆண்டவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எத்தனை ஆண்டவன் கிரீடங்கள் இருக்கிறார். ஆமென். அநேக கிரீடங்களோடு ஆண்டவன் இருக்கிறார். காரணம், எனக்கு உனக்கு தருவதற்காக அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவன் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபையை பார்த்து 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குரிய கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பத்திரப்படுத்து, அதை பற்றி பொடி என்று ஆண்டவன் சொல்லுகிறார். வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத. அவனோட இந்த வசனத்தை தியானிங்க. ஒருவனும், அதாவது பிசாசானவன் பல வகையில தெரிகின்றான். ஆகவே அந்த வகையில, அதாவது கோபம், பாவம், சாபம் எல்லாம் அந்த பிசாசு கொண்டு வருகின்றான். அதாவது விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, அந்த ஆசை இந்த ஆசை என்று சொல்லி ஒற்றுதரும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கிரீடம், கிரீடம் என்றால் என்ன? முடி, கிரவுன். அந்த லண்டன்ல கிரீடம் தெரிந்த உங்களுக்கு ராணியார் வச்சிருக்க கிரீடம். அதாவது அங்க நாங்கள் பார்க்கிறோம், லண்டன் அந்த அந்த கிரீடம் வைக்கிற இடத்துக்குள்ள 3 கிரீடங்கள் இருக்கான். என்ன 3 கிரீடங்கள்? ஒன்று ராஜாவாக வரப்போறவருக்கு சூட்டுற பெரிய ஒரு கிரீடம். அது பெரிய நவரத்ன கல்களால அலங்கரிக்கப்பட்டு கோடான கோடி ரூபாய் பெறுமதியான கிரீடம். அதை பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் சென்று பார்வையிடுவார்களாம். அதுக்கு பாதுகாப்பு அநேகம் உண்டு. முதலாவது கிரீடம். இரண்டாவது கிரீடம், விழாக்கள் வரும்போது ராஜா ஆளுநருக்கு சூடுற கிரீடம், சின்ன கிரீடம். மூன்றாவது அந்த ராஜாவுக்கு வருகின்ற ராணிக்கு சூடுற கிரீடம். இப்படியாக அந்த கிரீடங்கள் இருக்கு. ஆனா எங்களுக்கு தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் கிரீடங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அது விசேஷமாக 4 கிரீடத்தை ஆண்டவன் ஆயத்தப்படுது. வேதத்தின்படி, வேத சத்தியத்தின்படி மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்கு. அது இங்க பூலோகத்தில் எங்களுக்கு கிடைக்கிற கிரீடம். ஆனால் பரலோகத்தில் கிடைக்கிற கிரீடம் என்னவா? முதலாவது பவுல் சொல்லுகிறார், நீதியின் கிரீடம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீதியின் கிரீடத்தை பற்றி சொல்ல நான் விரும்பல. நீதியின் கிரீடத்தை பவுல் எடுத்துக்கொள்கிறார். இரண்டாவது பவுல் இன்னொரு கிரீடத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அழியாத கிரீடம். அதே நேரத்தில் பேதுரு இன்னொரு கிரீடத்தை சொல்லுகிறார். என்னவாம்? 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மகிமையான வாடாத கிரீடம். 4வது யாக்கோபு தன்னுடைய நூற்றில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? ஜீவ கிரீடம். அதை மட்டும் வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா.
காரியம் சொல்லணும். இந்த ஆராதனை இடையில முடிக்கக்கூடாது. அப்புறம் ஆராதனை முடிஞ்சா என்ன முடிஞ்சிடும். இந்த செய்தி இந்த அறிவிப்பு எல்லாம் ஆராதனை கூடாது. செய்திக்கும் இதுக்கும் இடையில இருக்க மாற்றணும். பாசம் வந்து கைக்கணும். இந்த ஆராதனை முக்கியமான சம்பவம். அந்த ஆராதனையெல்லாம் ஆண்டவன் எங்களோடு ஆசைப்படுறாரு. அந்த ஆராதனை இருந்தால் செய்தி நம்ம வரும். ஆராதனை இல்ல இடத்துல செய்தி வராது. அப்ப ஆராதனை முடிக்க கூடாது. 2 பாட்டு பாடிட்டு 1/2 மணி நேரம் அதை விட்டு 2 பாட்டு பாடு அது முடிஞ்சு திருப்பி புதுப்பிக்கிறோம். அப்ப ஆராதனையின் போது நாங்கள் ஆண்டவரோட ஐக்கியப்படுறோம். ஆமென். ஒரு செய்திக்கு வரும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஆமென். அப்படியான ஒரு ஆராதனையாக ஆண்டவர் மாற்றுவார். சொல்லுங்க ஆமென். ஆகவே இந்த கிரீடத்தை இந்த பரலோகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோக வாசியா நான் மாறும். கிரீடம் எங்க கிடைக்கும் உங்களுக்கு? பரலோகத்துக்கு நீ போனதான் கிரீடம். நரகத்தில் எந்த கிரீடம் இல்லை உங்களுக்கு. பரலோகத்தில் கிரீடம் காண்டம் வச்சு ரெடியா இருக்கிறார். ஆகவே பரலோக வாசியா நான் நீ மாற வேண்டும். அதான் சீக்கிரமா வருகிறேன். அவர் அழைத்து செல்ல வருகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கால பக்கத்தாக சொல்லுங்க ஹல்லேலூயா. பின்னுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இலங்கைக்கா ஜெபிக்கிறோம். பின்னுக்கு நின்று பார்த்தேன். பின்னுக்கு கொஞ்சம் சென்று கலைச்சு கொண்டு நிற்குது. ஆனால் அது நீங்களும் ஆண்டவன் பண்ற பாடு. ஆமென். ஆண்டவனுக்கு தெரியும் நீங்க என்ன செய்றீங்க, என்ன விளையாடுறீங்க, என்னத்துக்கு சபைக்கு வாரீங்க என்னெல்லாம் ஆண்டவனுக்கு தெரியும். நான் இதை சொல்லி ஒரு பிள்ளைகளுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல நான் நீ வாழணும். ஆமென். ஆமென். அவை கிரீடம் பரலோகத்தை ஆண்டவர் எனக்கு உனக்கு பரலோகம் என்றால் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வாசிக்கிறோமே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2 Corinthians 5:1 என்ன வாசிக்கிறோம்? பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படுகிற கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு எங்க உண்டு? பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஆக 5ஆம் அதிகாரம் 3:20 வெளிப்படையில் என்ன சொல்லப்படுது? 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் அங்கிருந்து வர நான் நீயும் காத்து கொண்டிருக்கிறோம். அவை அந்த பரலோகத்துக்காக நான் நீ காத்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் வருவேன் என்று சொல்ல போற மனவாளன் சீக்கிரமாய் வருவார். 3வது நான் பார்க்கிறோம் எப்படி 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்னவாம்? நமக்கோ நிலையான நகரம் இங்கு இல்லை, வரப்போறதை தேடி நாம போகிறோம். 3. 4வது பரலோகம் ஆண்டவன் சொல்லி போனார் சிஷ்யருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உனக்காக எனக்காக ஆண்டவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப இந்த பரலோகத்துக்கு நான் நீ போறோம் என்றால் ஒரு காரியத்தை நான் எடுத்து சொல்லி நான் கடந்து செல்ல வாங்கிக்கிறேன். வாசிப்போம் எல்லாரும் எழுங்க பைபிள். 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 28ஆம் வசனம் 12:28 எபிரேயர். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அசைவில்லாத ராஜ்யம் என்ன ராஜ்யம்? என்ன சொல்லுங்க? இதைத்தான் ஆபிரகாம் பரதேசியா இருந்த வேளையில, கூடாரவாசியா இருந்த வேளையில ஆபிரகாம் என்ன சொன்னாலும் வாசிங்க ஐயா. இப்ப அந்த கையை வைங்க வச்சுட்டு இப்ப 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. எப்படி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடன் அவன் காத்திருந்தான். அதே போல நானும் நீயும் காத்திருக்கிறோம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில அந்த தங்க வீதியில நாங்கள் நடக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தங்க ஒன்று நாங்க கேட்க போறோம். ஆமென். சிலருக்கு நான் வசனம் எடுக்க முந்தைய உள்ளுக்கு அவியல் பெரிய பிரசங்கி மாதிரி அவியல் சிந்திக்க தொடங்கிடும். நல்லா மானம் மேடையில புரியல அந்த அப்பையா நாக்குறேன். கவலையோடு சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரனை பற்றி நீ திறந்து பேசினா நீ சபிக்கப்பட்ட. நீ ஆக்களுக்கு உதவி செய்யலாம், நன்மை செய்யலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவன் சொன்னாரே, நான் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது நடுங்கிறானையா சவுலுக்கு மேல் கை வைத்தேன்.
உனக்கு என்ன தைரியம்? யார் தந்த தைரியம்? பிசாசு தந்த தைரியம். உன்னை வஞ்சிக்க பார்க்கிறான். பரலோகம் போகாமல் உன்னை தடுத்து நிறுத்தி நரகத்தில் கொண்டு செல்ல வாஞ்சிக்கிறான். இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும். நிலையான நகரம் நமக்கு பரலோகத்தில் இருக்கு. கிரீடம் இருக்கு எனக்கு உனக்கு. அதை யாரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. பிசாசு எடுத்துக் கொள்ளாமல் நீ பாதுகாக்க வேண்டும். அது உனக்கு தந்த கடமை, எனக்கு தந்த கடமை. ஐயா, பிசாசுடைய வஞ்சகங்களை நான் அறிவேன். விளையாட முடியாத நேரம், விளையாடக்கூடாத நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அவர் துணை செய்வார். நீ போடும் போது அவர் எனக்கு பிறந்திடுவார். எங்கே நாம் பார்க்கிறோம்? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, சத்துருவானவர் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உனக்கும் கொடியேற்றுவார். ஆமென். அந்த அசைவில்லா ராஜ்யம் வாசிக்கப்ப. அசைவில்லா ராஜ்யம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொள்ள கடவோம். ஆமென். 4 காரியத்தை நாம் பார்க்க போறோம். பயத்தோடும் பக்தியோடும். முதலாவது, நீ பரலோகம், நீ நான் பரலோகம் போகணும்னால் ஒரு பயம், பயபக்தி இது இருக்கும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா? பயபக்தியோடு தேவனை ஆராதனை. அந்த பயபக்தி கீழே நான் சொல்ல போறேன். ஒன்று கிருபை. கிருபை வருதல்ல, கிருபை இருக்க வேண்டும். பயபக்தியோடு கிருபை இருக்க வேண்டும். பயபக்தியோடு பாவத்தை எதிர்க்கும் சக்தி இருக்க வேண்டும். அதை நான் கலந்து வருவேன். அடுத்தது ஆராதனை. ஆராதனை முக்கியம் ஐயா. அதான் முக்கியப்படுத்துகிற ஆராதனை. ஆண்டவருடைய செய்தி முக்கியம். சபையில் ஆராதனை இல்லாமல் நாங்கள் ஜீவிக்க முடியாது. ஆராதனை என்றால் தனியே துதி பாட்டு மாறும் அல்ல. உன் வாழ்க்கைய ஆராதனை, உன் வாழ்க்கை ஆராதனை. அப்படி ஆராதனை மாற வேண்டும். முதலாவது பயபக்தியோடு. பயம் என்றால் என்ன? பயம் என்றால் என்ன? பயம் எப்பொழுது ஆரம்பமானது? எனக்கு பயம், உனக்கு பயம் எப்பொழுது ஆரம்பமானது? ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆதாம் தேவனோடு சஞ்சரித்தவன், ஆதாமுடைய சிநேகிதன், ஆதாமுடைய மகன், தேவனுடைய மகன். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்தானே, அதான் கவனமா இருக்கும். நீ பிசாசுக்கு, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தா ஆதாமை போல நாங்கள் மாறிடுவோம். ஆமென். ஏவாளை காட்டி கொடுத்தானே. இவள் நீ தந்த மனுஷி. அது வரைக்கும் பரதேசி மனுஷியோடு இருந்தோம். நான் தப்புறதுக்காக இன்றைக்கு எப்படி எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நான் தப்புனா போதும் மனுஷியை காட்டி கொடுக்குற அளவுக்கு நான் நீ மாறும். சபையில உலகம் வந்துட்டுறியா? உலகத்துக்கு சபை போக வேண்டிய நேரத்தில் நாங்கள் உலகத்தை வாண்டு வரவேற்று எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சிருக்கோம். இது கெட்டுக்கோம் ஐயா. இயேசு எடுப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியான வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். ஆமென். சொல்லுங்க. பயம் வேண்டா. அங்க நான் 3:9 தெரிய வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டார். அன்றைக்கு தானே பயம் தோணிச்சு. அது வரைக்கும் நாங்கள் சந்தோஷம் சமாளத்தில் இருக்கோம். இன்றைக்கு நாங்கள் பயம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவன் சொன்னார் 365 தடவை பைபிள்ல சொல்லியிருக்கிறார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், தீயாதே நான் சீசர்கிட்ட வரும்போது பயப்படாதீங்க, சமாதானம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. அந்த நம்பிக்கை உள்ள தேவன் நோய் இருக்கும்போது எந்த பிசாசும் வாழாட்ட முடியாது. வாழாட்டினா நாங்கள் நசுக்கலாம். ஆமென். அந்த தைரியத்தை பெலத்தை ஆண்டவன் தந்திருக்கிறார். அவை நாங்கள் பார்க்கிறோம். பயம் என்றால் இங்க நாங்கள் பார்க்கிறோம் தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்னவா? தேவனை பற்றி நாங்கள் அறிந்து அவரை புரிந்து என்ன செய்கிறோம்? தேவனை நாங்கள் நல்லா அறிய வேண்டும், அவரை புரிய வேண்டும். புரிந்து மாத்திரம் இல்ல, தேவனுக்குரிய கணத்தை, தேவனுக்குரிய மரியாதை, தேவனுக்குரிய அந்தஸ்தை நாங்கள் கொடுத்து அன்புள்ள கீழ்ப்படிவை காண்பிக்கும் ஒரு வாழ்க்கை முறைதான் பயம். விளங்குதா? நல்ல தமிழ்ல சொல்லியிருக்கேன். நல்ல தமிழ். பயம் என்றால் என்ன? தேவனுக்கு முன்
நாங்கள் ஒரு தூய்மை அற்றவர்கள், பாவத்தை தண்ணீர் போல் குடித்தோம், அக்கிரமம் சிந்த விடவர்களாக இருந்தோம், உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் அருகதை இல்லை என்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு தானே பயம். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும். அங்க நான் பார்க்கிறோம் தாவீது என்ன சொல்றாங்க ஐயா? தாவீது என்ன சொல்றாங்க? தாவீது ஆண்டவரை நல்ல அனுபவிச்சோம் ஐயா, நல்ல அனுபவிச்சோம், நல்ல அனுபவிச்சு துதி 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 துதித்தல இன்பம் ஏற்றம் சங்கீதத்தை எடுத்தானே தாவீது. அப்படியான ஒரு தாவீதை போல நான் நீ மாற வேண்டும். அதுக்காக தாவீதுடைய சில காரியங்களை நீங்க விட்டுருவாங்க. அது ஆண்டவன் பைபிள்ல எங்களுக்காக எழுதி வச்சிருக்கார். காரணம் வந்து நான் நீ அப்படி போயிருக்க கூடாது, பச்சை வர பார்க்க கூடாது. ஆண்டவன் பெரியவரையா, ஆண்டவனுக்கு தெரியாம ஒன்றுமே நடக்க முடியாது. உண்ட தலையில இருக்கிற மொட்ட தலையில இருக்கிற மயிர் இருந்தால் ஆண்டவன் தெரியும். அப்படியான வல்லமை உள்ள தேவன் என் தேவன் உண்டு. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். உமக்கு விரோதமாக தேவனே, உமக்கு விரோதமாக நான் தீங்கு செய்ய மாட்டேன். அங்க நான் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அங்க நான் சாலமோன் எழுதினதை வாசிக்கிறோம். அப்ப தீமை, பாவம், அருவருப்பான காரியங்கள், இச்சை, கசப்பு, கோபம், பாவம் எல்லாம் சேர்ந்ததுதான் தீமை. அப்ப அதைத்தான் தாவீது சொல்றான், உமக்கு விரோதமாக தீமை செய்யாதபடிக்கு, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வார்த்தை தான் ஐயா என்னையும் உன்னையும் புடமாக்கும். என்னையும் உன்னையும் அவருடைய இரத்தம் புடமாக்கும். அவருடைய நாமம் என்னையும் உன்னையும் புடமாக்கும். இந்த 3 காரியம் தான் என்னையும் உன்னையும் இயேசுவுடைய மகனாக மாற்றும். அப்படியாக நீ வாழும்போது தாவீது சொன்னது போல எல்லா தீமைக்கும் நாங்கள் பயப்படும் பிள்ளையாக மாற வேண்டும். அது மாத்திரமில்ல, யோசேப்பு தன்னுடைய காலத்தில் போத்திபாருடைய மனைவி வந்து அவனை இச்சிக்க வேண்டும், அவனை பாவத்துக்கு விடுத்த வேண்டும் என்று சொன்ன வேளையிலே அவன் என்ன சொல்றான் ஐயா? என்ன சொன்னான்? நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டுட்டு ஓடினான் ஐயா. 39:9 எனக்கு தெரியும், வீட்டு சென்று வாக்கி பாருங்க. ஆதியா தாவீது இந்த பாவத்தை குறித்து கனகாரியங்கள் இருக்கான். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி கனகாரியத்தை எழுதியிருக்கான். சொல்லிட்டா எழுதி போனான். வேதத்தில் 34 சங்கீதத்தில் எல்லாம் சென்றாத பாடம். 34 சங்கீதம் என்ன சொல்லுது? வாசிங்க ஐயா. 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்க. யாருக்கு பயந்திருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். நீங்க கண்ட உண்மை சொல்லணுமா? புருஷனுக்கும் மனைவிக்கும் சொல்றேன். மனைவி புருஷனை பார்த்து பயப்படக்கூடாது, புருஷன் மனுஷியை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்? இயேசு கூட இருக்கிறார். ஆமென். 2 பேரிடத்திலும் இயேசு இருக்கிறார். ஆமென். இந்த அன்பு உங்களுக்கு இருந்தா பயம் தேவையில்லை, அன்பு தான் போகணும் ஐயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்தா புருஷன் மனுஷன் ஒன்றா இருங்க, இங்கேயாவது ஒன்றா இருங்க. ஏன் அங்க புருஷன் இருக்கிற இங்க மனுஷன் இருக்கு? விளங்கு இல்லை. புருஷன் அங்க இருந்து ஹல்லேலூயா, மனுஷன் இங்க இருந்து ஹல்லேலூயா. கோவில் இன்னைக்கு உள்ளுக்கு நடக்கும் விளையாட்டு. என்ன பற்றி தான் நடக்குது. தொப்பி இருந்தா போடும். இது ஆண்டவனை பார்த்தேன். அந்த சபைக்கு ஒழுங்காவா? இது சபை. ஆண்டவன் ரத்தம் சிந்தி ஐயா. நீ என்னத்தை சிந்தின? 10,000 கூட நீ சரியா ரத்தமா? தன் சுய ரத்தத்தை சிந்தி ஐயா. அந்த சபையை கட்டி வச்சிருக்க, இத்தனை ஆத்மாக்களை வச்சிருக்க, இத்தனை ஆடுகளை வச்சிருக்காரு. இந்த ஆடுகள் ஒன்றும் பழுதா போகக்கூடாது. என்னால பழுதா போகக்கூடாது. அதான் தேவனுடைய சித்தம். மனமா எபேசுவை பார்த்தா மனம் திரும்பும். விளக்கு தண்டை எடுத்துருவாங்க. கர்த்தருக்கு பயப்படுவான். தாவீது சொன்னான். என்ன வசனம் இருக்கு நான் சொல்ல நேரம் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. வாசம் சங்கீதம்
25:12 கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். ஆண்டவன் ஆலோசனை கர்த்தர். ஆமென். அந்த ஆலோசனை கர்த்தர் என்னவா? நீங்க பெஞ்சிருக்காங்க, நீங்க இருக்கணும். சிலர் பார்த்தா பெஞ்சிருக்கு. அது நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள குடும்பங்களால் சந்தோஷமா இருக்கு. இதுதான் குடும்பம். இதுதான் குடும்பம். ஆசீர்வதிக்கிற வார்த்தையை நான் சொல்ல வேண்டியது. உண்மையான குடும்பமா இருக்கணும் சபையில. கணவன் மனைவிக்கிற ஐக்கியம் இருக்கணும். கணவன் மனைவி ஒன்றாயிட்டாதான் சபைக்கு ஆள் வருவாங்க. நீ நியாயமாரி நீ பூனை மேலே சபைக்கு சிறப்பு மனுஷியை பார்த்து நியாய பூனையை பிசாசை பிள்ளையை கடைசி அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி உகைத்திடுவேன். இதெல்லாம் இன்றைய சபைக்கு வரக்கூடாது. இப்படியான ஒழுக்கு இனமான இதில் வரக்கூடாது சபைக்கு. ஆண்டவர் சொல்றேன், உண்மையா நீ சொல்லு, பயப்படாத, நான் கூட இருக்கேன், நான் உனக்கு துணை செய்வேன். பயப்படாம பேசு, மௌனமாயிரா. அவ்வளவு பார்த்தான்னு சொல்றேன். ஆண்டவர் பெரிய ஆண்டவன் உண்மையின் மேல வேண்டாம். என்னை தூக்கி எடுத்த ஆண்டவனை, என்னை தூக்கி எடுத்தவன். மனுஷிக்கு விரோதமா நின்றேன், மனுஷிக்கு சஞ்சலத்தை கொடுத்தேன். சஞ்சலம் என்றால் அவளை அடிச்சு குடிச்சா அப்பயே நான் அடிக்கிறேன். ஒரே ஒரு கதை சொல்றேன் சபைக்கு, ஒரே ஒரு கதை அடிச்சேன். ரசிக்கப்பட முந்தி அது தண்ணியில வந்து ஒரே ஒருக்கா அடிச்சிருக்க அவனுக்கு தெரியும். அவன் அதைத்தான் சொல்லுவான் சத்தியம். ஒரே ஒருக்கா தான் அடிச்சிருக்க. இன்றைக்கு சபையில ரசிக்கப்பட்டு சர்வீஸா இருக்கிற பிள்ளைய மனுஷியை பார்த்து கையவங்குறாங்க. இந்த தகாலிங்க கைக்கவங்காத காரணம் நானும் நீயும் ஒரே மாம்சம். மனுஷியை புருஷன் ஒரே மாம்சம். நீ மனுஷிக்கு அடிச்சா உனக்கு நீ அடிச்ச கஷ்டம். நீ மனுஷிய பேசினா உனக்கு தான் நீ பேசின. லேகியோன் தன்னைத்தானே கேட்னா லேகியோன் விசரன் ஐயா. அப்ப நான் நீ விசரனா? சிந்திக்குப்பா. வேதம் தான் சொல்லு, வேதம் தான் சொல்லு. பயபக்தியோடு இருந்த போதுதான் ஆண்டவன் தாவீதை ஆசீர்வதித்தார். தாவீது சொல்றான் என்னவா? நான் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இன்னொரு பயம் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற இன்னொரு நன்மை வருது. என்னவா? தாவீது சொல்றான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது வந்து சாலமோன் சொல்றான். எங்க சொல்றான் சாலமோன்? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்க யோபுடைய 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது தாவீது கர்த்தருக்கு பயந்தான் ஐயா. இரண்டாவது தாவீது என்னவா? அவன் ஞானவானா இருந்தான். என்ன நான் சொல்றேன் ஞானவான் என்றால், அங்க நான் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆழம். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப என்னவா? ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். எத்தனை பேர் ஞானம் உள்ளவன் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். எங்க இருக்கு? அங்க நாங்கள் வாசிக்கிறோமே, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம். ஹல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதலே தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இரண்டாவது நான் சொல்றேன் என்னவா? ஞானவான்கள், அதாவது கர்த்தருக்கு பயப்படுவார்கள். உனக்கு ஞானம், விஸ்டம், தேவனுடைய விஸ்டம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய விஸ்டம் வர வேண்டும் என்றால் நீ ஆதாயம் பண்ண வேண்டும். அதுதான் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்னவா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துபவர்கள் வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லும்.
அப்ப நாங்கள் என்னவாம், முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், இரண்டாவது தாவீது செய்யலாம். அதே போல தாவீது அவன் ஞானமான மாறினான் எப்பொழுது அவன் ஆத்துமாதாயம் செய்யறான். ஐயா அவன் ராஜா, 12 கோத்திரத்துக்கு ராஜா, இஸ்ரவேல் ஆண்ட ஏக சக்கராதிபதி, தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு தேவன் கொடுத்தது ஞானத்தை. சாலமோனுக்கு கொடுத்ததுக்கு முதலாவே தானியேலுக்கு ஆண்டவன் ஞானத்தை அவருக்குள் இருந்தபடியா, அங்க ஆவியானவர் எல்லாம் இருக்கிறபடியா, ஆவியானவர் அவனோடு இருந்தபடியால் ஞானவானாய் இருந்தான். அல்லேலூயா. அதெல்லாம் ஆத்மாதான் செய்றான். தாவீது ஆத்மாதான் செய்றான். எங்க தெரியுமா ஐயா? வாசிக்கட்டா இன்னொரு மாதிரி பாக்குறீங்க. தாவீது ஆத்மாதான் செய்றான், நிச்சயமா செய்றான் ஐயா. வாசிங்க 71:18 சங்கீதம். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற உமது பராக்கிரமத்தை அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை வயது உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிட வேண்டாம். தாவீதுடைய விருப்பம், மாஞ்ச ஆசை, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஐயா, ஒரு வேக்கம், ஒரு தவிப்பு எனக்கு வேண்டும், உனக்கு வேண்டும். நீ சபையில் இருந்தால் வேண்டும் ஐயா. என்னட்டு நீ விசுவாசி அல்ல, நீ விசுவாசி. யோசிக்காதீங்க ஏன் இப்படி கத்துறேன். அவ்வளவு தாகம் ஐயா, அவ்வளவு விற்பீர அந்த சந்தியில நின்று இயேசுவே இந்த மக்களை ரட்சியும் என்று கத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் எனக்கு தைரியத்தை தந்திருக்காரு. எத்தனை வெள்ளக்கார ஜனங்கள் கையாடி போகுது. ஜீசஸ் லவ் யூ ன்னு சொல்றேன், பாக்குறான். எத்தனை ஜனங்கள் சொல்றேன், கேட்கிற ஆனால் வார்த்தை கிரியை செய்யும். ஒரு நாளைக்கு கிரியை செய்யும். ஒரு மூடி சொன்ன வார்த்தை 13 வருஷத்துக்கு பிறகு அந்த போலீஸ் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாய் மாறுவான் என்றால் அதே வார்த்தையை தான் நான் சொல்லுகிறேன். அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ஊழியக்காரனாய் மாறுவான். அது மாத்திரமே. தாவீது 51ஆம் அதிகாரம் சென்று வாசி பாருங்க. 10-15 வரைக்கும் வாசி பாருங்க. ஏன் எனக்கு புதிய இடத்தை தான் கேட்டான், ஏன் எனக்கு புதிய ஆவியை தான் கேட்டான். இந்த ஜனங்களுக்கு நான் இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆத்தும ஆதாயம் செய்தபடியா தானையா கர்த்தர் அவன் மேல் கிருபையா இருந்தார் ஐயா. பாருங்க எப்படி ஆண்டவன் பாராட்டு. அவன் ஆத்தும ஆதாயம் செய்தபடியா தான் கர்த்தருடைய கிருபை அவன் மேல் சொல்லப்பட்டது, அவன் மேல் ஊட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 89 20 என்னுடைய தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும். பாருங்க, என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும். வாசிங்க. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயத்தின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கிடித்து அவனை பயக்குறை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். இப்ப 28 வாசிங்க. இப்ப 28 வாசிங்க. பாருங்க, ஆண்டவன் சொல்றாரு, என் கிருபையை அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அடுத்த வாசிங்க. சந்ததி பாருங்க, தாவீதுடைய சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவனுடைய ராஜசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைத்திருக்கவும் நான் செய்வேன். 33 வாசிங்க. ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கை வீணாமலும் என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும் இருப்பேன். சமாதானத்தின் தேவன் உடன்படிக்கை செய்கிறார் தாவீதோடு. அதே உடன்படிக்கை இன்றைக்கு என்னோடும் உன்னோடும் செய்திருக்காரையா. அந்த கிருபையை ஆண்டவன் தந்திருக்கிறாரு. அந்த கிருபை தந்திருக்காரு. வாசிங்க 55:3 வாசிங்க. ஏசாயா
உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள். அருமையான சத்தியம் ஐயா. சத்தியத்தை மேயுங்க, சத்தியத்தை சாப்பிடுங்க, சத்தியத்தை பூசி, சத்தியத்தை நீங்கள் விழுங்க விழுங்க விழுங்கத்தான் ஐயா அது எங்களை பலப்படுத்தும் ஐயா. ஆவியில பலப்படுத்தும், மாமிசத்தில் இல்ல, ஆவியில் பலப்படுத்தும். வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. உடன்படிக்கை எத்தனை சந்தோஷம். ஆமென். சத்தியம் விளங்குறாயா? என்னுடைய பாவக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாவைக்கு ஆயத்தமா இருக்க, இன்னொரு பாவைக்கு அவங்க ஆயத்தப்படுது. விளையாடுற நேரம் இல்லை. பெரிய பாபாக்கு பெரிய மாட்டீங்க, பெரிய மாட்டீங்க. அந்த பாவைக்கு வருமா? இந்த வார்த்தை வேணுமா? மரணம் வேண்டுமா? ஜீவன் வேண்டுமா? நன்மை வேண்டுமா? தீமை வேண்டுமா? சாபம் வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? தெரிந்து கொள்வது என்னை பொறுத்து தீர்வேண்டா இல்லையா? தீர்வேண்டா நீங்க நினைக்கலாம் என்னவா அவருக்கு கிடைக்காது என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. தீர்வேண்டா என்ன பாஸ்டர்? தீர்வேண்டா என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஈவு. இதுதான் இந்த உலகம் பூராவும் நான் குத்தமாக 99% இதைத்தான் நம்புது. தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற ஈவு அது உண்மைதான். ஆனா அது உண்மையான அர்த்தம் சொல்லட்டா? உங்களுக்கு சொல்லட்டா? ஆமென். முதலாவது, என்னுடைய இருதயத்தின் மேல தேவனுடைய தெய்வீக ஆளுகை கிருபை. என்னுடைய இருதயத்தில் உள்ளான மனுஷனில தேவனுடைய தெய்வீக ஆளுகை, ஆளுமை, அது கிருபை. இரண்டாவது, என்னுடைய இயற்கையான அந்த தைரியம், இயற்கையான அந்த வல்லமை, இயற்கையான அந்த பராக்கிரமம், இதெல்லாம் பார்க்க எனக்கு மேலதிகமாக வல்லமை தேவைப்பட வேண்டும் என்று கருதி தேவனத்தை விண்ணப்பிக்கும் போது தேவன் எங்களுக்கு இலவசமாக கொடுக்கின்ற வல்லமை, அந்த திறன் மேம்பாடு, நல்ல ஒரு கிருபைக்கு நல்ல ஒரு தமிழ் போட்டுருக்காங்க, திறன் மேம்பாடு, அது இயேசுவுடைய வல்லமை. அந்த வல்லமை ஆண்டவன் தருவதான. நீங்க வாசிச்சு பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருந்து பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள வைராக்கிய வாஞ்சியா இருந்து தேவ ஆவியானவர் அந்த வல்லமையை எனக்கு தாருவடியால்தான் நாங்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிறோம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி முதலாவது தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும். தேவனோட பயபக்தி பரலோகம் போக வேண்டும் என்றால் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, நீ செய்ய வேண்டிய வேலை ஆண்டவருடைய கிருபையை தாங்கி நிற்க வேண்டும். மூன்றாவது, ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும், அதுக்கு வருது. நாலாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை பிரியப்படுத்துகின்ற ஆராதனை, அதில் நீ வாஞ்சியா இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆராதனை என்றா என்ன? அதுல கொஞ்சம் நேரம் இருக்கு. துதி என்றா என்ன? துதிக்கும் ஸ்தோத்திர பலிக்கும் என்ன வித்தியாசம்? துதி அவன் சொல்றான், தாவீது அங்க நான் வாசிக்கிறோம். வாசிங்க பாச எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்படுவோம். அங்க நான் வாக்கியம் முதல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்னவா? ஸ்தோத்திர பலி செய்வதற்கு, அதாவது ஆண்டவனை துதிக்க, ஆண்டவனை ஆராதனை செய்ய கிருபையை பற்றி சொல்லப்படுவோம். இப்ப கிருபையை நாம பிடிச்சிட்டோம். கிருபையை பிடிச்சிக்கொண்டு என்ன செய்ய போறோம்? ஸ்தோத்திர பலி செய்ய போறோம். ஸ்தோத்திர பலி என்ற என்னவா? அவருடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. அவ அதைத்தான் தாவீது அருமையா சொன்னாங்க. உங்களுக்கு வேதம் வாசிக்க ஆசைன்னா சொல்லட்டாமா? இந்த இதயத்துக்கு இருக்கிற அந்த வார்த்தைகள் உன்னுடைய இதயத்துக்கு வரணும். நீங்க பாஸ் பண்ணணும். அது அந்த ஆவியோட ஆவி சேரும். நீங்க ஆமென்.
புருஷனோட மனுஷியோட சண்டை பிடிக்கிறோம், புருஷனோட சண்டை பிடிக்கிறோம், நீ சேர்ந்தா நீயும் சண்டை பிடிக்க வந்துடும். ஏன்னா அது ஆவி ஸ்பிரிட் பரவு. கவனமா இருக்கணும். அதான் ஒரு நல்ல ஒரு சபையில ஆராதனை நடந்து கொண்டிருந்து ஆராதனை முடிஞ்சுதான். ஆராதனை முடிஞ்ச உடனே நல்ல நல்ல குடும்பம், ஐக்கியமா இருந்தாங்க, ஐக்கிய குடும்பம். புருஷன் மனுஷிட்ட கேட்டாங்க, உன்னுடைய புருஷன் புதிய ஆராதனை செய்யறாரு, அவர் என்ன அந்த சபைக்கு செய்யறாரு, எப்படியம்மா உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிட்டு ஆண்டவனுக்கு சோதரி என்று ஒரு மனுஷிக்கு சொல்லுது. மனுஷி சொல்லிச்சா, ஐயா நீங்க பார்த்த புருஷன் உண்மைதான், அவர் சபையில வந்தா தேவதூதனை பார்க்க பெரியவராத்தான் இருப்பார், தேவதூதன் செய்யாத எல்லாம் செய்வார். வீட்டு வாசலுக்கு வந்தாயா அவன் பிசாசின் தூதனா மாறான். வந்த உடனே இதை பேசுறான், புள்ளில திட்டுறான், அதை செய்யறான், இதை செய்யறான். உங்களுக்கு அது தெரியாது, ஆனா வீட்டில் இருக்க எனக்கு தான் தெரியும். அவன் தேவதூதனா இல்ல பிசாசின் தூதனா. நாங்கள் ஆராதனை செய்யலாம், துதிக்கலாம். வாழ்க்கை ஒரு ஆராதனை ஐயா, அதான் சொல்றேன், வாழ்க்கை ஒரு ஆராதனை. ஆமென். உன்னுடைய தொழில் ஒரு ஆராதனை, உன்னுடைய படிப்பு ஸ்கூல் ஒரு ஆராதனை, நீ போகும்போது நடக்கிற போது அது ஒரு ஆராதனை, உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆராதனை. இதெல்லாம் ஆராதனையா மாறும், ஆராதனையா மாறும், வாழ்க்கை ஒரு ஆராதனையா மாறும். நான் எனக்கு நான் சொல்ல திரும்ப இல்லை. அவ எங்க வாழ்க்கையை நீ ஆராதனையா மாற்றணும். அங்கே நான் வாய்ச்ச முதலில் கனியாய ஸ்தோத்திரப்படி அங்கே நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 50 சங்கீதம் 50-15 எல்லாருக்கும் தெரியும். என்ன வாசி சொல்லுங்க, 50-15 சொல்லுங்க. அப்படி அதெல்லாம் தெரியுமே. அதான் டெலிபோன் நம்பர் 50-15 அடிங்க டெலிபோன். என்ன நம்பர்? ஆபத்து காலத்தில் நோய்க்கு கூப்பிடு 50-15 எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது செய்ய நீ என்ன செய்யணும்? இப்ப 14 வாசிக்க. முதல் நீ தேவனுக்கு சோத்திர பலி என்றா என்னையா? சோத்திர பலியா ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் துதியில் சோத்திர பலி வேறும் நாம சொன்ன. துதி என்றால் நாங்கள் ஆண்டவனுடைய நன்றி, ஆண்டவன் செய்த நன்மைகள், ஆண்டவன் செய்த நன்றி நினைக்கும் போது எங்களுடைய இதயத்தில் விரும்புகிறதான் துதி. ஆனா ஸ்தோத்திர பலி வந்து நொறுங்குண்ட இருதயம் உள்ள, நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தை ஆண்டவன் பார்க்கிறாரே, அதை விரும்புகிறாரே. ஏன் விரும்புகிறார் என்றால் அதில இருந்தா ஆண்டவனை உண்மையா துதிப்பான். சோத்திரம் அதில் தான் வருவீங்க. அதுதான் தாவீது எழுதுறான், என்னவா? நீங்க சோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்து. இப்ப ஆராதி ஸ்தோத்திரம் செய்யணும் முதல். ரெண்டாவது பொருத்தனை செய்ய. நான் சொல்லல, என்ன சொன்னேன், காசுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லுவீங்க. நான் சொல்லல. முதல்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அன்னைக்கு அந்த வீடியோ ஒன்று காட்டினாங்க. 150 பேர் இருந்த சபையில சசிகுமார் உங்களை அன்றைக்கு அந்த பாச செல்வி சொன்னாரு. 150 பேர் இந்த சபையில இப்போ 1,26,000 பேர் ஆராதிக்கிறாங்க 3 வருஷத்துக்குள்ள. தேவன் 13 ஏக்கர் காணியை டவுனுக்கு கொடுத்திருக்கிறார் ஹைதராபாத்ல. உலகத்திலேயே 3வது சபை மக்கள் கூடின சபை அந்த சபை ஹைதராபாத். உலகத்திலேயே 1வது பெரிய பில்டிங் அந்த பில்டிங். காரணம் என்ன? அந்த சபையில இருக்கிற எல்லாரும் முக்கியமா இருக்கிறாங்க, ஒரு மனமா இருக்கிறாங்க, ஏக சிந்தை உள்ளவராக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவன் கிரியை செய்யறாங்க. அந்த வீடியோ பார்த்து சேனல்லாம் பிச்சு கொண்டு போகும். இங்க பாருங்க, அதில் 2 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு, அதுல 2 இருக்கு. உங்க சபை நிறைஞ்சி வழியே அதே ஆண்டவர் ஜீசானியா இன்னொரு இருக்கிறார், இன்னொரு இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நான் ஒரு மன போறேன், இன்றைக்கு ஐக்கியப்படும் போது நான் சபை சில காரியங்கள் சொல்றேன். 4 பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. இப்ப தெரியுமா? 4 பேருக்கு விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்களை விசாரிக்க சபையில் ஆட்கள் இல்லையா. எவ்வளவு வேதனையா இருக்குமே. நேற்று ஒரு எடுத்த பீட்டர் அவங்க எடுத்துக்காங்க, ஐயா உங்களோட சபைக்கு வந்தா கூட வந்த நேரத்தில் என்ன ஆராதிக்க அரவணைக்கு இப்ப அரவணைக்கு சபைக்கு போயிட்டு நாங்க என்ன செய்யறோம்? 4 பேர் சேர்ந்து அந்த மாதிரி பாருது திரும்பி போகுது. நீ 4 பேருக்கு மொச்சு அது மாதிரி பாம்பு அதுக்கு முச்சு இந்த வாசல் இருப்பீங்க. அது சும்மா புதுசா வாரம் வந்துட்டு போறாங்க.
வேதனை சொல்றேன். ஆண்டவன் சொல்ல சொன்னா சொல்றேன். இன்னைக்கு நான் மனமாறோம், திருந்தோம். அடிக்க வைக்கிட்டு அடியுங்க. தாங்காய் தாங்குவார், தப்பிவிப்பார், ஏங்குவார் என் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவனுடைய நாமத்தை துதிக்கும் பிள்ளைகளாமா வாசிக்கீங்க. அது என்ன வாசிங்க? கடைசிய வாசிங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலினா என்னவா? அதான் ஸ்தோத்திர பலி. தேவனுக்கு பிரியமான பலி. அந்த பலியை நானும் நீயும் செலுத்தும் போது ஆண்டவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஸ்தோத்திர பலியில, அந்த பலியில என்னவா 2 காரியம் இருக்கு. ஒன்று, முதலாவது, நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிறோம். பண்ணி 5 ஸ்தோத்திர பலியில என்னவா? முதலாவது பலியை சுபப்படுத்துகிறவனுக்கு ஸ்தோத்திர பலி அங்க நான் பார்க்கிறோம். முதலாவது நாங்க செய்ய வேண்டிய அது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொன்னேன். 2வது, அந்த வாழ்க்கை முறையோட ஸ்தோத்திர பலிக்கு அடுத்த பக்கம் ஒன்று இருக்கு. என்ன பக்கம்? அடுத்த பக்கம். ஸ்தோத்திர பலியில வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை முறை. அதுக்கு ஒரு அடுத்த பக்கம் என்னவா? கொடுக்கிற பக்கம். ஸ்தோத்திர பலி என்ன? கொடுக்கிறது. அதான் வேதம். ஸ்தோத்திர பலி அந்த 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்தாரு. சொல்லுங்க. ஆண்டவன் சொல்லுங்க. சர்வ இப்படி வா, அப்படி போ, அப்படியான வருது போகுது, எல்லாம் நடக்குது. அவன் அந்த அந்த சின்ன பொடி இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீன் வாங்கணும். யோசிப்பாரு, யோசிப்பாரு. அவர் ஆசீர்வதிக்கிறவன் முதலாவது உன்னை விதைக்க வைப்பார். உன்னை விதைக்க வைப்பார். அறுப்பம் முதற்கொண்டு விதைப்பு வரை, விதையிலிருந்து அறுப்பு வரைக்கும் வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் இருக்கையா. ஆகவே ஆண்டவன் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய பொருத்தனை செலுத்துவன், உன்னுடைய காணிக்கையில சபைக்கு கொண்டு வர வேண்டும். உன்னுடைய முதலிலே சபைக்கு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டவன் விரும்புகிற காரணம். அதை நான் பார்க்கிறோம். அடுத்த வாசிங்க, அடுத்த வாசி, பெரிய வாசிங்கம்மா. இல்லையா பாச அங்க வாங்க. எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மனவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 2 பலியை சொல்றார். முதலாவது என்ன? முதலாவது சொன்னேன் என்ன பலி? அந்த முதலாவது என்ன பலி? உதடுகளின் கனி, ஸ்தோத்திர பலி. 2வது அடுத்த பலி என்ன? நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். இதான் இதை நான் சொல்ல வடிக்கிட்டா தான் உங்களுக்கு சில பேருக்கு பக்தி எரி. பக்தி எரிஞ்சா நீ என்னோட வந்து ரொம்ப ரோட்ல சும்மா வேறு சபையில் இருக்கிறார்கள் சொல்லி இருக்கீங்க. தாலிக்குடி வைக்கிற, பாம்புடி வைக்கிற, உனக்கு என்ன தாலிக்குடி நாங்க வைக்கா? சில சொல்லுங்க எமோஷன்ல பேசுறேன். எமோஷன் இல்லையா? தேவன் சொன்னார் இன்னைக்கு சபையில இருந்தா இது ஒழுங்கா. ஆண்டவன் வசனத்தை தான் சொல்றேன் ஐயா. வந்து அழகா சொல்லிட்டு போய் ஓஹோ ஆஹோன்னு கேட்கறீங்க. துர்ராய சொன்னதான் உங்களுக்கு பத்தி அடிக்குது. வெளியே கைக்கவுண்ட என்னோட வந்து கதைங்க. நான் வசனத்தோட சொல்லுவேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மனவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். வசனமா தானே? முதலாவது தானம் ஆபிரகாம் என்ன செய்தானையா? முதலாவது தொழுகை எங்க நடந்தது ஐயா? முதலாவது வேதத்தில் தொழுகை எங்க நடக்குது ஐயா? சொல்லுவாங்க. ஆதியாகமம் 22:5 ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகும்போது அந்த மக்கள் சொல்றான், நான் போய் தொழுது விட்டு வரேன். தொழுகை ஐயா? வர்ஷிப் எங்க? வர்ஷிப் அந்த அர்த்தம் தொழுகை. இந்த வர்ஷிப் எங்க இருந்து வந்தது ஐயா? வர்ஷிப் வந்தது. அந்த வர்ஷிப் என்ன? தேவனை கனப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து, அவன் வாழ்க்கை முறையால கனப்படுத்து, பொருளால கனப்படுத்து, தொழிலால கனப்படுத்து, மனுஷி மூலம் நன்மை காட்டி கனப்படுத்து, பிள்ளைகளோட நன்மை காட்டி கனப்படுத்து. இதான் வர்ஷிப். இதான் வர்ஷிப். தான தர்மம் பண்ண மனவாதிருங்கள். தான தர்மம் பண்ணாலையா? அடுத்ததை அள்ளி கொடுக்க வேண்டும். அள்ளி கொடுத்தா மரியா 1 வருஷம் உழைச்ச உழைப்ப நல்ல
இந்த ஆண்டவனுக்கு விசாரணை சொல்லிட்டு ஓடிடும். அப்படியான தான தர்மம் காணிக்கை என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் அதுதானே உண்மையான ஆராதனை. நான் கிருபையை பற்றி கொண்டு அந்த ஆராதனையில நாங்கள் போகும்போது, ஆராதனைக்குள் பிரவேசிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் தருவார், சகலவற்றையும் தருவார். ஆமென். ஒன்று காட்சி வசந்த வாசிங்க, வாசல் 16 வாசிங்க. யோவான் அவருடைய சம்பூரணத்தால் நாங்கள் கிருபை மேல் கிருபை பெற்றோம். வாசிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. கிருபையாக தந்திருக்கிற சபை நீங்க செய்ய வேண்டியதில்லை. அவருக்கு பயபக்தியா வாங்க. அவருடைய கிருபையில சார்ந்திருங்க. கிருபையில சார்ந்திருக்கிற மாற்றம் இல்லை. ஆத்ம ஆதாயம் செய்யுங்க. ஆத்ம ஆதாயம் செய்வது மாத்திரம் இல்லை, நன்மை செய்யுங்க. நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய படியுங்கள் சொல்லுங்க. நன்மை செய்ய படியுங்க, நன்மை செய்யுங்க. அது மாத்திரமில்லை, இந்த நாளை செய்து ஆண்டவரை துதிக்கும் போது தாவீது சொன்னானே, தாவீது என்ன சொன்னானையா, நான் என் கண்ணை திறக்கும் போது உன்னுடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன். ஆவேன். நான் முடிக்கிறேன். 15ஆம் சங்கீதம் கடைசி வாசகத்தை வீடு சென்று வாசித்து பாருங்க. வீடு சென்று வாசிங்க. என் கண்களை திறக்கும் போது, என் கண்களை திறக்கும் போது, அதாவது பரலோகத்தில் நான் தேவனை தரிசிப்பேன். தாவீதை போல நான் வாழும்போது தாவீது கர்த்தருக்கு பயந்தானையா. பார்க்கிறோம் மாத்திரமில்லை, ஆத்மாதாயம் கிருபை மேல் கிருபை விட்டான். ஆத்மாதாயம் செய்தான். அது மாத்திரமில்லை, அள்ளி கொடுத்தானையா. தன்னுடைய தேவாலயத்துக்கு 36,50,000 கிலோ பவுன் முட்டு முருகா எல்லாவற்றையும் கிள்ளி அள்ளி கொடுத்தானையா தாவீது. 16 16 19 29 வீட்டு வாக்கி பாருங்க. வசனம் இருக்கு. அந்த வசனம் ஆண்டோட வார்த்தை. ஆண்டோட வார்த்தை பொய்க்காதையா, உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தையை தான் எடுத்து சொல்றேன். அப்படியான தாவீதை ஆண்டவன் ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு கொண்டு போனால் இந்த காரியங்களை நான் நீயும் செய்யும் போது நிச்சயமாக பரலோகம் போகிறேன். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எழுப்போமா எல்லாரும். ஓ மாராதா ஓ மாசிகாரா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்கம்மா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி அப்பா, நன்றி. எங்க பாடல் குழு. ஹல்லேலூயா. தம்பி, அடுத்த முறை நீங்க சொல்லணும், பாசுறதுக்கு என்ன சொல்லணும்? ஆராதனையை முடிக்கப்படாது. சோத்திரம் பிதாவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது நீங்க ஒன்று செய்யணும், ஆண்டவனுக்காக நான் பாட போறேன். உங்களோட காலெல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் தேவனுக்கு சொந்தமாகும். ஆமென். சொல்லுங்க ஆமென். கால் மிதிக்கும் தேசம் என் இயேசுவுக்கு சொந்தமாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். அன்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி ஓடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆமென். அன்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி ஓடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிறுவனின் ஜெயம் கொடி. ஹல்லேலூயா.
உடைய ஜீவனுள்ள வார்த்தை, ஆவி நிறைந்த வார்த்தை. ஐயா, நான் அப்பிரயோசமான ஒரு ஊழியக்காரன். நீ ராத்திரி என்ன சொல்ல சொன்னீரோ அதை சொல்லி இருக்க. ஐயா, நீ இந்த பிள்ளையோடு பேசி இருக்கிறீங்க. அப்பா, உங்களுடைய சபை உங்களுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச் எந்த பிசாசும் இதுக்கு போக முடியாது, தொட முடியாது. உங்களுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த சபை ஐயா மேன்மேலும் பெருகி இந்த கனடா தேசம் என்ன அமெரிக்கா தேசம் எங்கும் ஐயா இந்த கிளைகள் போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா, உங்களுடைய தயவுள்ள கருத்துக்காக நன்றி இயேசுவே. இன்னும் உதாரணத்துவம் உள்ள பிள்ளைகளை எழுப்பும் சபையில், கொடுக்கும் பிள்ளைகளை எழுப்புங்க ஐயா. நாங்கள் வாங்குறவர் அல்ல, கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க இயேசுவே. அப்பா, உடைய கிருபையை கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.